லார்ட். அந்நாள் உபவாச ஜெபத்தின் 3வது நாளில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிற 7 காரியங்களை குறித்து பார்க்கலாமா? உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில், உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பாய். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மழைப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமே. முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தர் என் மேல அன்பு வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்துல என்னை பெருக பண்ணுகிறார். இந்த முதல் ஆசீர்வாதத்தை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் என்னை அன்பு வைத்து என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுகிறார். 2வது, உன் கற்ப கனியை ஆசீர்வதிக்கிறார். 3வது, உன் நிலத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார். 4வது, உன் கையின் பிரயாசத்தை, தானியத்தை, திராட்சரசத்தை, எண்ணெயை ஆசீர்வதிக்கிறார். 5வது, உன் ஆடு மாடுகளை, மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கிறார். 6வது, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை ஆசீர்வதிக்கிறாராம். 7வது ஆசீர்வாதம், ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடில்லாத ஆசீர்வாதம், மலட்டுத்தன்மை இல்லாத ஆசீர்வாதம், வியாதிகளை விலக்குகிற ஆசீர்வாதம். ரொம்ப முக்கியம். இந்த 7 காரியங்களையும் இந்த நாளில் நீங்கள் சொல்லி ஜெபிங்க. ஏசப்பா நிச்சயமா உங்க கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.